ராஜ்பூருங்கிற கிராமத்தில் புஜ்ஜிங்கிற வயசான ஒரு பாட்டி வாழ்ந்து வந்தாங்களாம்மா. அவங்க ஆசையாக 2 பூனைக்குட்டி வளர்த்துனாங்களாம்மா. அதில் ஒரு பூனைக்குட்டியோட பேர் சமி, இன்னொரு பூனைக்குட்டியோட பேர் நிக்கி. சமியும் நிக்கியும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. 2 பேரும் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்களாம்மா. சமிக்குட்டி எப்பவுமே சுறுசுறுப்பாக ஓடி ஆடி விளையாடுவாங்களாம்மா. பாட்டி கொடுக்குற பாலை அழகாக கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் குடிச்சிருவாங்களாம்மா. எலி வந்துச்சுன்னா ஓடி பிடிச்சி எலியை பிடிப்பாங்களாம். அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருப்பாங்களாம்மா சமிக்குட்டி. ஆனால் இந்த நிக்கி குட்டி இருக்காங்கல்ல, அவங்க பயங்கரமான சோம்பேறியாம்மா. எப்போவுமே தூங்கிக்கிட்டே தான் இருப்பாங்களாம்மா. பாட்டி கொடுக்குற பாலை குடிக்கவே மாட்டாங்களாம்மா. அந்த அளவுக்கு சோம்பேறியாம்மா. கொஞ்ச நேரம் மட்டும் சமிக்கோட விளாண்டுட்டு தூங்க போயிடுவாங்களாம். இப்படி சோம்பேறியாக இருக்கிற நிக்கி குட்டிக்கு பாட்டி பாடம் கற்றுக் கொடுக்க ஆசைப்பட்டாங்களாம்மா. அதனால் பாட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்களாம்மா. வெளியில் நிறைய பூனைகள் இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்களாம்மா. அந்த இடத்துல போய் பார்த்தா நிறைய எக்கச்சக்கமான பூனைக்குட்டிகள்லாம் இருந்துச்சான். அதை பார்த்த உடனே சமிக்கும் நிக்கிக்கும் பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சான். ஆனால் நிக்கி குட்டி அவங்க யார் கூடயுமே போய் விளையாடவே இல்லையா. அது பாட்டுக்கு சோம்பேறியாக ஒரு பக்கமாக நின்றுட்டு இருந்துச்சான். சமிக்குட்டி அங்கே இருக்கிற எல்லா பூனைக்குட்டிகளு கூடயும் போய் ஓடி ஆடி ஹாப்பியாக விளையாண்டாங்களாம்மா. எல்லார் கூடயும் நல்லா ஹாப்பியாக விளையாண்டு ஜாலியாக இருந்தாங்களாம்மா. அப்போ நிக்கி குட்டி ஒரு ஓரமாக சோம்பேறியாக உட்காந்துட்டு இருந்துச்சான். அப்போ பாட்டி நிக்கி குட்டியை கூப்பிட்டு, நிக்கி குட்டி இங்கே பாருங்கள், எல்லா பூனைகளும் எப்படி இருக்காங்க பாருங்கள், எப்படி ஜாலியாக ஓடி ஆடி விளையாடுறாங்க. நீங்கள் ஏன் இப்படி சோம்பேறியாக இருக்கிறீங்க? ஜாலியாக எல்லார் கூடயும் ஓடி ஆடி விளையாடணும், சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படின்னு புத்திமதி சொன்னாங்களாம்மா. பாருங்கள், இந்த வெள்ளை பூனை எப்படி இருக்குது, இந்த கருப்பு பூனை எப்படி இருக்கு, மற்ற பூனைகள் எல்லாமே எப்படி இருக்குது, எப்படி ஓடுது, எப்படி ஓடி வருது, சுறுசுறுப்பாக இருக்குதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி பாட்டி புத்திமதி சொன்னாங்களாம்மா. அதை கேட்டு சரி எல்லாரும் இப்படி இருக்காங்க, நாமளும் எல்லார் கூடயும் ஓடி ஆடி விளையாடணும் அப்படின்னு சொல்லி நிக்கி குட்டி நல்லா புரிஞ்சுக்கிச்சாம்மா. சரி பாட்டி, இனிமேட்டு நானும் ஓடி ஆடி விளையாடுவேன், எல்லார் கூடயும் ஹாப்பியாக இருப்பேன், சோம்பேறியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சாம்மா நிக்கி குட்டி. இதை கேட்டோன்னே பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சாம்மா. பாட்டிக்கு சமிக்குட்டி நிக்கி குட்டி 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக நல்லா 2 பேரையுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்களாம்மா. ஓகேவா குழந்தைகளே? இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? எப்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும், சுறுசுறுப்பாக ஓடி ஆடி விளையாடணும், நல்லா சாப்பிடணும். ஓகேவா குழந்தைகளே? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.